வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. டபிள்யூடபிள்யூஇயை பொறுத்த வரைக்கும் 2 ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் மோதுறது சாதாரண விஷயந்தான். ஆனால் ஃபினிஷர் போடும்போது பா என்னடா இது சான்ஸே இல்லை, இப்படி இல்லாமல் ஃபினிஷர் போடுவாங்க, இப்படி இல்லாமல் மூவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷர் மூவை ஆப்பனண்ட்டுக்கு போட்டு பயங்கரமாக மாஸ் காட்டிய ஒரு 10 ரெஸ்லர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க இது உங்கள் ஓன் கண்டென்ட்டா அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. இது ரெசல்மேனியா அப்படிங்கிற ஆங்கில சேனலுடைய கண்டென்ட் தான். நான் அது ஆங்கிலத்தில் இருக்கும், நான் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் காப்பின்னு சொல்லலாம், இல்லாட்டா அதை பார்த்து சொல்கிறேன்னு சொல்லலாம், எது வேணாலும் இருக்கட்டு. ஆனால் அது ஆங்கிலத்தில் இருக்குது, நான் தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பவும் போடுற ரெஸ்லிங் செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஸ்பேஷ் ஷேமஸ் பிக் ஷோக்கு போட்டது. இந்த பிரான்சன் ரீட் மாதிரியான பெரிய ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா 2 பேரை தூக்கி போடுறதா இருக்கட்டும், சிசாரோ மாதிரியான ரெஸ்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரேட் கேலி அப்படி சுற்றுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது பா நான் ஆலியா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண வைக்கும்ல. அந்த மாதிரி தான் ஒரு ராண்டி ஆர்டன் கூட சேர்ந்து டேக் டைமாக ஷேமஸ் மேட்ச் ஆடும்போது பிக் ஷோ எவ்வளோ வெயிட்டு, அவர் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே உப்பு மூட்டை தூக்குற மாதிரி வச்சுருப்பார். பிக் ஷோ பார்த்தீங்கன்னா கதி கலங்கி போயிட்டார், எப்படா இவனை தூக்குனான்னு சொல்லிட்டு. தூக்குறது மட்டும் இல்லை, அப்படியே தூக்கி கீழேயும் போட்டிருப்பார். பிக் ஷோடைய பவுன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஷேமஸ் பார்த்தீங்கன்னா அழகாக அவருடைய ஷோல்டர்லேயே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு அவருடைய காலெலாம் பார்த்தீங்கன்னா உதறி இருக்கும் வெயிட் தாங்காமல். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி கீழே போட்டிருப்பார். அவர் போட்ட போடலை பார்த்தீங்கன்னா அரங்கமே அப்படியே அதிர்ந்து போயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளருடைய 1 ஆர்ம் ஃபினிஷர். பியாங்கா பிளரை பொறுத்த வரைக்கும் 2 பேரை பார்த்தீங்கன்னா முதுகில் தூக்கி போட்டு பந்தாடுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு பவர் ரெஸ்லர் தான். ஆனால் நான் சொல்கிற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. ராவமன் சாம்பியன்ஷிப்பை பேக்லாஷில் அவங்க டிஃபன் பண்ணுறாங்க யோ ஸ்கை கூட. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யோ ஸ்கை தொடர்ந்து பியாங்கா பிளருடைய ரைட் ஆர்மையை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்ஜுரி ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்க. ஸோ இருந்தாலும் அவங்களுடைய ஃபினிஷரை போடும்போது என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒத்த கையில் அப்படியே தூக்கியிருப்பாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒத்த கையில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹோல் வெயிட்டையும், சரி நம்ம யோஸ்கை வெயிட்லெஸ் லிஸ்ட்டில் தான் இருந்தாலும் அப்படியே டோட்டலாக தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த மூமெண்ட்டை பற்றி பேக் ஸ்டேஜில் பற்றி பேசும்போது கூட ஸோ பியாங்கா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, ஆனால் அவள் எப்படி இவ்வளோ பெரிய மூவாக அசால்ட்டாக பண்ண அப்படிங்கிறது தெரில அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய யோஸ்கை. அந்த அளவுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுத்த அளவுக்கு இருந்திருக்கும், செம்மையாக இருந்திருக்கும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இது NXTயில் நடந்த மூமெண்ட் தான். NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பாக ரிகோஷிட்டுக்கும் ஆடம் கோலுக்கும் நடக்குது. இல்லை ஆடம் கோல் தான் கரண்ட் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கன் சாம்பியனாக இருக்கிறாரு. ஸோ இது மூமெண்ட் எப்படி தெரியுமா, வழக்கமாக ரிகோஷிட் ஸ்ப்ளாஷ் போடுவார், அது நிறைய பேருக்கு தெரியும், மெயின் ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா ஆடம் கோலுக்கு போட பார்க்குறாரு. ஸோ கரெக்டாக மேலே எதிராது குதிக்கிறாரு, அப்படியே 360 அப்படியே போகும்போது கரெக்டாக அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆடம் கோல் ஒரு ஃபீச்சரை போடுறாரு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த மூமெண்ட்டே அப்படி NXTயே பார்த்தீங்கன்னா ஸ்டன்னிச்சு போயிட்டு NXTயோடைய இந்த ஃபினிஷரை பார்த்து செம்மையாக இருந்தது. அந்த NXT அரங்கமே பார்த்தீங்கன்னா அந்த டேக் ஓவரில் மூழ்கிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஃபினிஷர் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிகோஷிட்டு கிக் அவுட் பண்ணிட்டாரு. அது இதோட ஷாக்கிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா ரிகோஷிட் பிராண்ட் நியூ நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணியிருந்தார். ஆனால் அந்த மூமெண்ட் உண்மையிலேயே இப்போ பார்த்தா கூட திருப்பி பார்க்க தோணும். அடுத்தது RKO ராண்டி ஆர்டனை பொறுத்த வரைக்கும் அண்டர்டேக்கருக்கு ஃபினிஷர் போடும்போதும் சரி, அல்லது ரிக்ஸ்டன் பறக்கும் போதும் சரி, RKO போடுறதெல்லாம் சாதாரண ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த விஷயம் ரொம்ப புதுசாக இருந்தது. ரிக்ஸ்டன் பார்த்தீங்கன்னா அப்படியே 360 பறந்து அட்டாக் பண்ணுறாரு ராண்டி ஆர்டனை. ஆனால் யார் பறந்தா எனக்கு என்னடா, நான் RKO பயங்கரமாக போடுறேன்னு சொல்லிட்டு அவருக்கே பார்த்தீங்கன்னா RKOவை பயங்கரமாக போட்டிருப்பார். அப்படியே அந்த இடமே பார்த்தீங்கன்னா சன்னிச்சு போயிடுச்சு. ஸோ பயங்கரமாக இருந்ததுங்க அந்த RKOலாம். அப்படியே அவர் பார்த்தீங்கன்னா தலைகீழ குதிக்கிறாரு, நான் போடுறேன்டா RKOன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டார்ல, அந்த மூமெண்ட் உண்மையிலேயே அல்டிமேட் வேறு லெவல். ஸோ அடுத்தது அண்டர்டேக்கருக்கும் ஷான் மைக்கேலுக்கும் நடந்த மேட்ச்சு. அண்டர்டேக்கரை பொறுத்த வரைக்கும் மூமெண்ட்டெல்லாம் ஸ்லோவாக தான் ஃபைட்டிங் பண்ணுவார், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நான் அப்படிப்பட்ட அண்டர்டேக்கரே பயங்கரமாக சண்டை போட்டதுன்னா அந்த ரெஸ்ல்மேனியா 25. ஸோ இதை ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபினிஷிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷான் மைக்கேல் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி குதிச்சிருப்பார், யார் மேலே, அண்டர்டேக்கர் மேலே. அப்படி குதிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அவரோட ஃபினிஷரு அப்படியே குதிக்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் பிடிச்சி ஃப்ளைடேவராக யூஸ் பண்ணியிருப்பாருங்க, வேறு லெவலில் இருந்தது.
தூக்கி குதிக்கும் போதே அப்படியே கேட்சப் பண்ணி அப்படியே பைல் ட்ரைவர் போட்டிருப்பாரு. இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த வருஷம் ரெசல்மேனியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசப்பட்டது. அது மட்டும் இல்ல, அண்டர்டேக்கருக்கும், ஷான் மைக்கேலுக்கும் 2 ரெசல்மேனியா நடந்தது. அந்த 2 ரெசல்மேனியா மேட்சையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தா, இந்த ரெசல்மேனியா மேட்ச் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். அடுத்தது இப்போ 2023ல் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் டாக் டீம் டிவிஷனுக்குன்னு சொல்லிட்டு 4-4 மேட்ச் நடத்திருப்பாங்க. அதில் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட திறமையை மாற்றி சண்டை போட்டு வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் இதில் கவனம் எடுத்தது ஜாக் கேபிள். ஜாக் கேபிள் எப்படி சூப்ளெக்ஸ் போடுவான்னு தெரியும்ல. நம்ம பிரான் ஸ்ட்ரோமன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் அப் பண்ணிவிட்டு அந்த பாடி வெயிட்டோட தூக்கி பார்த்தீங்கன்னா சூப்ளெக்ஸ் போட்டிருப்பாரு. அப்பா, ஜாக் கேபிளா இது? ஜாக் கேபிள் இதோட பயங்கரமாகலாம் பண்ணுவார். ஆனால் அந்த மூமெண்ட் பெருசாக பேசப்பட்டது. ஆனால் இப்படி போட்டதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் ஸ்ட்ரோமன் வந்து கிக் அவுட் பண்ணியிருந்தார் அந்த மேட்ச்சில். அது குறிப்பிடாத விஷயம். ஸோ இது பெரிய லெவலில் பேசப்பட்டது. இதுக்கப்புறம் தான் ஜேக்கப்பில் கொஞ்சம் WWE கண்டுக்கிட்டு ஒரு சில வாய்ப்பெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ கூட இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்லாம் கொடுத்தாங்க, ஆனால் தோற்று போயிட்டார். ஸோ அடுத்தது ஸ்வீட் சின் மியூசிக் அவுட் த நாட்டஸ். அதாவது நம்ம எட்டி குரேரோவாக இருக்கட்டும், அதே மாதிரி கிறிஸ்டோபர் ஆண்டா இருக்கட்டும், இது ஈஸியாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் நம்ம இப்போ ஷெல்டன் பென்ஜமின் பார்த்தீங்கன்னா ஷான் மைக்கேலுக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு விபரீதம் நடந்திருக்குது. அதாவது கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் நடந்திருக்குங்கிறேன், கிங் ஆஃப் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் ஷெல்டன் பென்ஜமினும் ஷான் மைக்கேலும் இருக்கிறாரு. அதில் ஷெல்டன் பென்ஜமின் இதை யூஸ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவருடைய மூஞ்சிலேயே சூப்பர் கிக் போட்டிருப்பாரு. எப்பா, வேறு லெவல் இருந்துப்பா. நம்ம ஷான் மைக்கேல் சூப்பர் கிக்கை பார்த்தீங்கன்னா எப்போ போடுவார், எப்படி போடுவார்னு யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சூப்பராக போடுவார். ஆனால் அன்னைக்கு அவர் ஃபினிஷர் யூஸ் பண்ணும்போது ஒரு கிக்கு போட்டுப்பார் பார்த்தீங்களா, இன்றைக்கி வரைக்கும் பேசப்படுது. அதுக்கப்புறமா ஸ்பியர் இன்டூ பெடிகிரி. ஸோ நம்ம ரோமன் ரெயின்ஸும் பல தடவை பார்த்தீங்கன்னா மோதி இருக்கிறாங்க. மோதுற எல்லா டைமும் செத் ராலின்ஸ் காமனாக யூஸ் பண்ணுறது. எப்படி தெரியுமா? ரோமன் ரெயின்ஸ் மட்டும் இல்லை, பாபி லெஸ்லி எல்லோரும் தான் அப்படியே ஸ்பியர் போடுறதுக்கு ஓடி வருவாங்கல்ல, அப்படியே பார்த்தீங்கன்னா கவட்டையில் பிடிச்சி அப்படியே பெடிகிரி போட்டுருவார். அவங்க எவ்வளோ ஃபோக்ஸில் வருவாங்க, அப்படியே தூக்கி போட்டு எடுத்து பெடிகிரி போட்டுருவார். அந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பெடிகிரியை போட்டு வின் பண்ணிடுவார். இது நான் ரோமனுக்கு மட்டுமே நான் சொல்லலை, பாபி லெஸ்லிக்கு இப்படி தான் பண்ணுவார். அப்படியே ஓடி வரும்போது அப்படியே பெடிகிரியை அப்படியே பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபினிஷர் ஆக்கி அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவார். பார்க்கறதுக்கே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்கத்தாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் அந்த மூமெண்ட்டே. ஸோ அது இப்போ 2022 ராயல் ரம்பில் கூட பார்த்தீங்கன்னா அப்படி தான் யூஸ் பண்ணியிருந்தார். பாபி லெஸ்லியிலேருந்து யாரெல்லாம் ஸ்பியர் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட ஃபினிஷரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே எம்மனாக கொண்டு வர மாதிரி பெடிகிரியை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பார். ட்ரிபிள் ஹெச் கூட அப்படி யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அடுத்தது ராண்டி ஆர்டன் தான். ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் செத் ராலின்ஸ் கூட மோதிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. ஃபினிஷரை யாருமே மறக்க முடியாது. ஏன்னா செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போன் ஸ்டாப் போடுறதுக்காக செத் ராலின்ஸோட வந்து கரெக்டாக ராண்டி ஆர்டன் தலையில் வச்சுட்டு அப்படியே மேலே பறக்கிறாருங்க. அந்த பறக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் ஆர்கே போட்டிருப்பாரு. வாட்டா மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வாய் போலகிற அளவுக்கு செம மூமெண்ட்டு. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து. இப்போ கூட பார்க்கலாம், அப்படியே நீங்கள் கூட இருக்கலாம், ரிவைன் பண்ணுறேன் பாருங்களேன். செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ராண்டி ஆர்டன் தலையில் அப்படியே அமுக்கிறதுக்கு மேலே ஃப்ளோவில் பறக்கிறாரு. அந்த ஃப்ளோலேயே பார்த்தீங்கன்னா ஆர்கே போடுறாரு. அவர் எவ்வளோ ஃப்ளோவில் போயிருந்தால் அவர் எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருப்பார் யோசிச்சு பாருங்கள். அந்த ஹைட்டிலே ஒரு ஆர்கேவை போட்டிருப்பார்ல, உண்மையிலேயே வாட்ஸ்அப் வேறு லெவல். இப்போ கூட இந்த ஆர்கேவ் மூமெண்ட்டை பார்த்தா எப்படா நீங்களாம் போட்டிங்க, இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டில். ஸோ அடுத்தது இந்த வருஷம் ராயல் ரம்பிள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா பிளட் லைன் பிரேக்கப் அப்படிங்கிறது இந்த வருஷம் ராயல் ரம்பிள் தான் ஏற்பட்டுச்சு. அதே ராயல் ரம்பிள் தான் இந்த சம்பவம், டாட்டிமன் ராயல் ரம்பிள் மேட்ச்சு. ஸோ அதில் ரிகோஷிட்டும் லோகன் பாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடு ரிங்கில் ஏறி இருந்து குதிச்சிருப்பாங்க பாருங்களேன். எப்பா எப்படி பாப்பெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஃபேன்ஸே ஒரு முகம் பார்த்தீங்கன்னா ஸ்டன் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஸோ WWE இந்த மூமெண்ட்டை பார்த்து தான் இவங்களுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மேட்ச் வைக்கணும்னு சொல்லிட்டு சம்மர் ஸ்லாம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சை புக் பண்ணாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் தான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.